ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம் வந்து கொஞ்சம் லென்த்தியான சம். ஆனால் இதை வந்து எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கேன். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் 3 பேர்ட்ட சேர்ந்து 210 கோலி குண்டுகள் இருக்கான். கியூ ப்ளஸ் ஆர்ட்ட உள்ளது 1/4 ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ப்ளஸ் ஆர் இவங்க 2 பேர்ட்ட உள்ளது 3/4 ஆஃப் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஆறில் உள்ள கோலி குண்டுகள், ஆறிடம் உள்ள கோலி குண்டுகள், இதான் கேள்வி. இந்த சம்மை பொதுவாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் ஆகும். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1/4 பின்னு இருக்கா. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மொத்தம் 5 குண்டுகள் இருக்குன்னு வைங்க. அதில் வந்து 4 குண்டுகள் கியூ ப்ளஸ் ஆர் இடமும் 1 குண்டு வந்து பி இடமும் இருக்கும். அதான் நமக்கு இது மூலமாக சொல்கிறாங்க. அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ குண்டுகள் இருக்குன்னா 210 குண்டுகள் இருக்கு. இதில் 5ல் 1 பங்கு 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 5 20 2 5 10 42 குண்டுகள் பி இடமும் மீதி இருக்கிற குண்டுகள் கியூ ப்ளஸ் ஆர் இடமும் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்க. பி ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 3/4 கியூன்னு இருக்கு. அப்போ மொத்தம் 7 குண்டுகள் இருக்குன்னு வைங்க. அதில் 3 குண்டுகள் கியூ இடமும் 4 குண்டுகள் பி ப்ளஸ் ஆர் இடமும் இருக்கும். அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோங்க இருக்குது? 210 இருக்குது. இதில் 3/7 7ல் 3 பங்கு தான் கியூபிடம் இருக்கும். அப்போ அடி கொடுத்தீங்கன்னா 30ன்னு வருமா? 3 90. அப்போ கியூபிடம் உள்ள குண்டுகள் 90, பி இடம் உள்ள 42. அப்போ ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் தான் 210 அப்படின்னா 210லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். 42 மைனஸ் 90 இது பண்ணிங்கன்னா என்னங்க வரும்? 78 வரும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாமல் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.